தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் அனிதா. என்னுடைய அப்பா பேர் ஜோசப் ஜெயக்குமார். என்னுடைய அம்மா பேர் அன்னாள் தங்கம். அப்பாவுடைய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் மணியூரில் இருக்கிறாங்க. அம்மா திருநெல்வேலி மாவட்டம் பேய்குளத்துலேருந்து. 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு சைதாப்பேட்டைக்கு வந்திருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பாவுடைய தொழில் என்னென்னா பிரெட்டு, கறி மசாலாப்பட்டை இதெல்லாம் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் நைட்டெல்லாம் உட்காந்து நாங்கள் பேக்கெட் பண்ணி எல்லாம் முடித்து அது காலையிலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஊராக 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி தள்ளி போய் சைக்கிள்லே போய்ட்டு வியாபாரம் பார்த்துட்டு வருவாங்க. அதில் வர்ற அந்த வருமானத்தை எங்கள் அம்மாட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்பாவுக்கு அந்த குடிக்கிற பழக்கமோ அல்லது அந்த சிகரெட்டோ மற்றபடி வீணாக செலவழிக்கக்கூடிய, எப்படி சொல்கிறது, ஒரு டீ கூட வந்து குடிக்கணும்னா கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல சிக்கனப்படுத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க அம்மாக்கிட்ட. அம்மாவும் வந்து நல்லா சமைக்கக்கூடிய அம்மா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா சமைச்சா. ஸோ அதையும் வந்து அம்மா சிக்கனப்படுத்தி எடுத்து சேர்த்து வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இந்த சாப்பிட்ற பொருளில் கூட முறுக்கு, இந்த கேக்கு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வியாபார பெட்டியில் வச்சுருப்பாங்க. சைக்கிள் மேலே தான் இருக்கும். அந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வியாபார பெட்டி போய் பார்க்கும்பொழுது அதில் எனக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சது ஏதாவது அப்பா வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது அதே போல் அம்மாவும் சரி தான். அம்மாக்கிட்ட வந்து இப்போ கேட்கும்பொழுது அம்மா அந்த காசு மிச்சப்படுத்தி வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் கேட்டதில் வந்து இல்லைன்னு சொல்லி அம்மா அப்பா மறுத்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு பாசம். அதே நேரத்தில் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் கூட ஒரு தப்பு செஞ்சால் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்குறது, மற்றவங்க கிட்ட போய் கதை பேசுறது, இப்படியெல்லாம் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னா அடி பிச்சு எடுத்துருவாங்க. தேவையில்லாத காரியங்களை போய் பேசக்கூடாது, 4 பெரியவங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால வந்து அடி தான் பயங்கரமாக விழும். ஆனால் அதுலேயும் வந்து அடியில் தப்பிக்கிறதுன்னு பார்த்தா அது நான் தான் தப்பிப்பேன். ஒரு பயந்த சுபாவமாக அம்மாட்ட அப்படி ஒதுங்கி போவேன். அம்மா பயமாக இருக்குது, அடிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அடிக்க மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அண்ணனும் சரி, அக்கா தங்கச்சி எல்லாருமே அடித்தாலும் கூட என்னை அடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசமுள்ள அம்மா அப்பாவாக என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏசப்பாவை தெரியும். அப்பாவுடைய பூர்வீகம் கிறிஸ்துவ குடும்பம், அம்மாவுடைய பூர்வீகம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம். அம்மாவுடைய அம்மா அப்பா 2 பேருமே பார்த்திங்கன்னா, அதாவது தாத்தா பாட்டி, அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. அதில் பாட்டிக்கு, அதாவது அம்மாவை பெற்ற அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அது நார்மலாகவே இருக்க விடாது. ஒரு சாப்பாடு வடிக்கும் பொழுதும் சரி அப்படியே அடுப்புக்குள்ளே தள்ளி விட்டுடும். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு எழுந்திரிச்சு அப்படியே விழுந்துருவாங்க. ஒரு கட்டிலே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. தாத்தா எங்கெங்கேயோ போய் பார்த்தாரு. ஏதாவது வந்து பாட்டிக்கு ஒரு விடியல் தராதா, ஒரு வழி கொடுக்காதா, ஒரு சுகத்தை கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போனாங்க. ஒரு விடுதலையே கிடைக்கல. அதுக்கு அப்புறம் அவங்க இருந்த இடத்துலையே கிறிஸ்துவ சர்ச்சு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தூய யோவான் ஆலயத்தில் வெளியே தான் நின்று வேண்டுனாங்க. உண்மையான தெய்வம் எதுவோ அது என்னுடைய வீட்டுக்குள்ளே வரட்டும்,
என் மனைவிக்கு ஒரு பெரிய விடுதலை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கனவுலையே தாத்தாவோட கனவுல வந்திருக்குது, எல்லா தெய்வங்களும் வந்து வீட்டு வாசலில் வெளியே நின்றுட்டுருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா வெள்ளை குதிரையில் வந்து இனி நீ அழாதன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அவர் வந்து போனார். அதுலேருந்து எங்கள் பாட்டிக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிது. அந்த பேய் பிடியிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைத்ததுனால எங்கள் தாத்தா ஆண்டவரையே சார்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவோட குடும்பம் இப்படி தான் கிறிஸ்துவ குடும்பமாக மாறிச்சு. அம்மா ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபிப்பாங்க. அம்மா 3வது தான் படிச்சிருக்காங்க, ஆனாலும் எழுத்து கூட்டி பைபிள் படிப்பாங்க. நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அம்மாக்கிட்ட சொல்லி தருவேன், இப்படி படிங்க இப்படி படிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அம்மா அழகாக உட்காந்து படிப்பாங்க. அதை அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நல்லா இப்போ பைபிள் படிக்கிறாங்க. அதே போல் ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அவ்வளோ நேரம் ஜெபிப்பாங்க. சொப்பனத்து மூலமாக குடும்பத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் முன்கூட்டியே அம்மாவுக்கு அந்த வெளிப்படுத்தி சொல்லிடுவாங்க, இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு வைராக்கியமாக ஆண்டவருக்காக வந்து நின்னவங்க அம்மா இப்படி வைராக்கியமாக நின்னதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அம்மாவும் அப்பாவும் திருமணம் முடிஞ்சு சைதாப்பேட்டையில் வந்து இருக்கும் பொழுது அண்ணன் வந்து வயிற்றில் உண்டாகி பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா இந்த ஒரு 3 மாத காலம் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அண்ணனுக்கு 3 மாதம் அது ஆகும் பொழுது வரைக்கும் தான் அங்கே இருந்தாங்க. ஏன்னா அந்த 3 மாதமுமே அவங்க இருந்த வீடுக்கும் சைதாப்பேட்டை சுடுகாட்டுக்கும் ஒரே ஒரு செவுறு மட்டும்தான் வந்து வித்தியாசம். அந்த நடுவில் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அதில் இவங்க கடைசி வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. லைனாக ஒரு 8 வீடு, அதில் வந்து இவங்க கடைசி வீடாக இருக்கிறாங்க. அதில் கரெக்டாக எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போது இவங்களோட தட்டில் மட்டும் அப்படியே கொத்த முடி, அப்புறம் அது கந்த துணி இதெல்லாம் வந்து விழுந்துடும். அப்போ தான் வந்து சாப்பாடே வந்து அவங்க தட்டிலேருந்து எடுத்து ஊட்டி விடுவாங்களா. இந்த மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வந்து அப்பா ஜெபத்தில் உட்காந்தாங்க. அப்பா வந்து பேசிக்காகவே வந்து கிறிஸ்துவ குடும்பம்னு சொல்கிறதுனாலையும் அவர் வந்து ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனாலையும் அப்பா ஒரு பாஸ்டரு ஜெபம் பண்ணி அம்மாவுக்கு வந்து எப்படியாவது இதிலேருந்து விடுதலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஜெபம் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அதே நேரத்தில் கோயம்பேடில் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குது இடம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்து இடம் வாங்கினாங்க. வாங்கிட்டு இதில் ஒரு குடிசை போட்டு இருக்கும் பொழுது அப்பா வியாபாரத்துக்கு கிளம்பி போகும்பொழுது ஜெபிச்சுட்டே போகிறாராம், என் பொண்டாட்டியை நான் இப்படி முடியாமல் நான் விட்டுட்டு வந்திருக்கேனே, என் பிள்ளை வேறு இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிட்டே அப்பா வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மா வந்து இங்கே ஆச்சரியம் என்னென்னா ஒரு 3 மணி நேரம் இருந்து அவங்க வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெபிச்சாங்கன்னா ஆவியில் நிரம்பி ஏசப்பா நேரில் வந்து பார்த்து நின்று அவர் அந்த கோலும் கையுமா வந்து நின்று அம்மாவை தலைமையில கையை வச்சு ஜெபிச்சு அதை வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி 3 மணி நேரமாக ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து நின்று பார்க்குறாங்க, கதவு தட்டுறாங்க. எதுவுமே அம்மா கதவே திறக்கலையா. அவ்வளோ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்பாவும் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு ஜெபிக்கவே தெரியாதே, எப்படி இவ வந்து ஜெபிக்க ஆரம்பித்தா, எப்படி இவ இவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே பிரமிப்பாக வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதன் பின்பதாக எல்லாரும் கதவு தட்டிகிட்டு இருக்கவும் அம்மா கொஞ்சம் அந்த ஜெபத்துலேருந்து வெளியே வந்து கதவு திறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சி அந்த வேர்வை தண்ணி வந்து குளித்த மாதிரி அப்படி நனைஞ்சி அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போது அப்பாவுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, அத்தான் இப்படி ஆண்டவர் வந்து நான் பார்த்தேன், ஆண்டவர் என்ன நான் முகமுகமாக தரிசித்தேன், ஆண்டவர் என்ன வந்து எனக்கு கண்ணீரை தொடச்சி விட்டாரு, நான் இருக்கேன் சொல்லி மறுபடியும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உடனே அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி ஏசப்பா இப்படியெல்லாம் வந்து என் மனைவி கிட்ட இவ்வளோ அழகாக வந்து என்னை தொட்டிருக்கீங்க, இவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக தான் அப்பா வந்து பாஸ்டருக்கு படிக்க ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களே, எங்களுடைய அம்மா
ஏசப்பா தொடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? சரியான ஆலயத்துக்கு போகாமல் அப்படியே போனாலும் ஏதோ அங்கே வந்து பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. நேம் கிறிஸ்டியனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரியாக ஜெபம் கிடையாது, சரியாக பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஆண்டவரை பற்றின ஒரு நினைப்பே இல்லாமல் இருந்தாங்க. என்னைக்கு அந்த துணியும் அந்த கந்த துணியும் அந்த முடியும் வந்து அவங்களோட சாப்பாடு தட்டில் வந்து விழுந்ததோ அதுக்கப்புறம் தான் ஏன் நம்மளால் சாப்பிட முடியல, ஏன் நம்மளால் நம்ம கையினால் எடுத்து சாப்பிட முடியலன்னு சொல்லி அவங்க யோசித்து கதவை பூட்டி உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆண்டவராக வந்து இறங்கி ஆண்டவர் அவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கூட ஏசப்பா எனக்கு இந்த கட்டிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு இந்த பில்லி சூனியத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, நான் இப்படி ஒரு பிசாசின் கட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி ஒரு பாவ பழக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். எங்கள் அம்மாவை தொட்டவங்க நிச்சயமாக உங்களுக்கும் வந்து தொட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாஸ்டர் படிச்சுட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு வீட்டில் சபை ஒன்று ஆரம்பித்தாங்க. அதோடைய பேர் எபினேசர் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் அக்கா பிறந்தா. அக்காவோட பேர் எப்சிபா பியூலா, அண்ணனுடைய பேர் இம்மானுவேல் ஜெபராஜ். அதுக்கப்புறமா இப்படியே வந்து சபை நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது அடுத்தது நான் பிறக்கிறேன். நான் பிறக்கிறதுக்கு நாளைக்கு பிறக்கிறேன்னா இன்றைக்கி கனவுல வந்து அம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கு பிறக்க போகிறது வந்து பொம்பளை பிள்ளை தான், அது பேர் வந்து அனிதான்னு சொல்லி வையின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வயிறு இருந்ததை பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளை தான் நம்மளுக்கு பிறக்கும், சாமுவேல் சொல்லி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்களா அம்மாவும் அப்பாவும். ஆனால் அன்றைக்கு முந்தின நாள் கனவுல நவம்பர் 6ஆம் தேதி வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அனிதான் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கிட்ட வந்து அம்மா சொல்கிறாங்க, அதான் இப்படி ஒரு கனவு வந்தது தான், இப்படி அனிதான்னு சொல்லிட்டு பேர் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நவம்பர் 7ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு சரியான மழை, தொட அளவு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி, அந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் பிரசவ வலி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கை தாங்கலாம் வெளியே கூப்பிட்டு வரும்பொழுது கரெக்டாக அப்பா பார்க்குறாங்க, அப்படியே நான் பிறக்கிறேன். அந்த நேரம் வந்து அப்பா ஓடி வந்து அம்மாவை அப்படியே கைத்தாங்கலாம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களாம் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னா நான் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்து நான் இறந்துருப்பேன். அந்த நேரமே ஆண்டவர் பத்திரமா பாதுகாத்தார். அது இடத்துல வந்து எனக்கு பிறப்பே வந்து ஒரு பெரிய அதிசயம், ஒரு சாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துலேயே அதை வச்சு கழுவி என்னை அங்கேயே படுக்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ நவம்பர் 7ஆம் தேதி நான் வந்து பிறந்திருக்கேன். பார்த்தா பொம்பளை பிள்ளை அனிதான்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வச்சாங்க. அப்பா இன்னும் ஒரு 2 பேர் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபரானி மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ஜெபரானி மெர்சின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்படி தான் நான் பிறந்தேன். எனக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து எபினேசர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த கோயம்பேடு சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை குடும்பத்திலேருந்தும் 50 பிள்ளைங்க படித்தாங்க. நல்லா எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அப்பா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இந்த வியாபாரத்துலேருந்து வர்றது தான். கறி மசாலா பட்டை, அந்த ப்ரெட்டு, ஊறுகாய், மோர் மிளகாய், இப்படி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பேக்கெட் பண்ணி நாங்கள் எல்லாம் நைட்டு உட்காந்து பேக்கெட் பண்ணிகிட்டு இருப்போம். அதே போல் அந்த வருமானத்துலேருந்து வந்தது தான் வந்து இதில் ஸ்கூலில் போட்டாங்க. அந்த புக்காக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து படிக்க வச்சாங்க. இன்னமும் அங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய புயலும் கூட வந்துச்சு. அந்த நேரம் நான் வந்து ஒரு 2வது படிச்சுட்டு இருக்காங்க. அந்த புயல் நேரத்தில் ஸ்கூலே ஆட்டம் கொடுக்க ஆரம்பித்தப்போ எல்லாரையும் வெளியே அனுப்பி அப்பா ஒரே ஆளாக நின்று அதை பிடிச்சி காப்பாற்றி அந்த பிள்ளைங்கள் எல்லாம் வெளியே வர வச்சு காப்பாற்றி ஏசப்பாவை மட்டும்தான் நாங்கள் கெட்டியாக பிடிச்சிருந்தோம். ஏசப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை அந்த புயல்லேருந்து அந்த ஸ்கூல் வந்து காப்பாற்றப்பட்டது. இது எல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளியே போகணுங்கிறதுக்கு நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் மக்களே வந்து வேண்டாம் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கூல் எல்லாம் வந்து அங்கே ரெடி பண்ணாங்க. ஆனாலும் இங்கே படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு வந்து ஆண்டவர் சாட்சி. அது மட்டும் இல்லை,
அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் எப்படி இங்கே ஸ்கூல் வைக்கலாம், நீங்கள் எப்படி இங்கே வந்து டேங்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேங்க்கு தண்ணிக்கு வந்து அங்கே கஷ்டமாக இருந்துச்சு, அந்த தண்ணி வைக்கிறதுக்கு கொண்டு பிரச்சனை பண்ணாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கடப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறதுக்கு வந்துட்டாங்க அப்பாவை. ஆனால் அதுலெல்லாம் அப்பா தயங்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயுமே நன்மை செய்தராகவே இருந்தார் இல்லையா. அதனால் அதை வந்து மைண்டில் வச்சு நன்மை மட்டும்தான் அப்பா செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு யாருக்கிட்டையும் எந்த பேச்சுமே வச்சுக்காம அவங்க வாட்டில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நன்மை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து கொஞ்ச காலம் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிற காலங்களில் அப்பாட்ட நம்ம கேட்கும்பொழுது அந்த பெண்ணு வாங்கி கொடுக்குறது, நோட்டு வாங்கி கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் அப்பா செய்வாங்க. அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா வந்து இந்த வளையல் கம்மல் எப்படி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த படிக்கிற காலங்களில் வந்து நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு வரப்போ ஒரு 6வதுக்கு மேலே நாங்கள் வந்து படிக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பித்தோம். முன்னாடி வந்து நாங்கள் மெயினில் இருக்கும் பொழுது எங்களுக்கு மொத்தம் 2 இடம் உண்டு. அதில் மெயினில் ஒரு இடமும் உள்ள ஒரு இடமும் உண்டு. மெயினில் இருக்கிறதுல வந்து ஒரு கடையும் கூட நாங்கள் வாடகைக்கு விட்டு வச்சுருந்தோம். அப்புறம் அந்த கடையும் வந்து கேஸு போட்டு ஏமாத்துற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த வருமானமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த வியாபாரம் மட்டுமே செஞ்சு எங்கள் வீட்டு குடும்பத்தை இது மட்டுமே வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. கையில் கொஞ்சம் வருமானம் பத்தாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதிலிருந்தும் வந்து ஆண்டவர் பத்திரமா எங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டாரு. வேண்டிய சாப்பாடு வந்து நல்லா ஆண்டவர் கொடுத்தாரு. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஸ்கூலுக்கு போகிறது வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு போவாங்க. நாங்கள் முக்காலம் போனது வந்து எங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லி போன காலங்கள்லாம் உண்டு. அந்த சத்துணவு கிடைக்குது. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம சொல்கிறோம் காலையிலே டிஃபன் கொடுக்குறாங்க, பெரிய விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மதிய டிஃபன் வந்து கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்துலையும் அந்த டிஃபனை வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அந்த லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுப்பாங்க, மிஸ்ஸு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நாங்கள் கொடுப்போம். அப்போ அதை வச்சு தான் வந்து நாங்கள் சாப்பிட்ட காலங்கள் உண்டு. அவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இருந்து நாங்கள் வந்து மேலே வந்திருக்கிறோம். நான் படிக்கிற காலத்தில் எனக்கு பிடிச்ச பாடம்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு அந்தளவுக்குலாம் எனக்கு பிடிக்காதுன்றத மேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு போடுறதுக்கே எனக்கு வராது. அதே நேரத்தில் ஓரளவு எனக்கு வந்து தமிழில் வந்து ரொம்ப எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியாக இருக்கும். தமிழில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இங்கிலீஷில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படி போட்டு படிக்கிற மாதிரி அப்படி இருந்தது. அதே நேரத்தில் அப்பா வந்து எப்படின்னா நம்ம ஸ்கூல் வச்சுருக்கோம், அதனால் நம்ம பிள்ளைங்க தான் வந்து முன்னாடி வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கிடையாது அப்பாக்கிட்ட. அப்பா நான் எங்ககிட்ட சொல்லும்பொழுது கூட எல்லா பிள்ளைங்களும் எப்படியோ அப்படி தான் நீங்களும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. 5வது வரைக்கும் நான் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் ஜெயகோபால் கரோடியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சாலிகிராமத்தில் இருக்குது. அங்கே தான் 6வதுக்கு மேலே படித்தேன். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். அங்கே படிக்கிற காலங்களில் 10th வரைக்குமே வந்து அந்த துணி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த கிழிஞ்சிருக்கும். சுடிதார் தான், அந்த கிழிஞ்சிருக்க சுடிதாரே திரும்பி தச்சு போடுவோம். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அம்மாட்ட கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது எப்படி அம்மா வாங்கி தருவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும். நம்ம கேட்டோன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படுமே, நம்ம வந்து வாங்கி கொடுக்கலான்னு தோணும். ஆனால் இந்த கஷ்டத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அம்மாட்ட நான் கேட்காமலே இருந்தேன். ஆனால் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு தடவை ஒரு பிடி மிஸ்ஸு வந்து எனக்கு அந்த யூனிஃபார்ம் ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படி இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த பிள்ளை வந்து இப்படி வருதாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் நடந்து தான் போவோம், 3 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம், நடந்து தான் வருவோம். அப்போது போகும்பொழுது வரும்பொழுது எத்தனையோ பேர் பார்ப்பாங்க இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பேக்கும் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு பேகு வந்து நாங்கள் கேட்டு வாங்குவோம். அம்மா கிட்ட வந்து அனாவசியமான செலவுகள் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வச்சது கிடையாது. அம்மாவும் வந்து அதுக்கு அனுமதிச்சது கிடையாது. அதாவது ரொம்ப அத்தியாவசியமான தேவையா, சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ரொம்ப ஆடம்பரமாக ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டுட்டோன்னா அதுக்கு வந்து நோ தான் வரும். ஓகே வாங்கி தரேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தப்போ 10th வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து அண்ணன் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அவன் தான் வந்து 300 சில்லற ரூபா கொடுத்து எனக்கு வந்து கட்டுறதுக்கு வச்சுருந்தான். அது மூலமாக வந்து நான் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் ஆனேன்.
அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் மார்க் தான் எடுத்தேன். ரொம்ப படிக்கிற பிள்ளைலாம் கிடையாது, நான் ஆவரேஜ் மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் +1 +2 பண்ணுறதுக்கு போய் குரூப் எடுக்கிறதுக்காக போகும்பொழுது நான் சொன்னேன், தமிழே எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் எடுமா, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் நீ வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் எடுமான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்புறம் எடுத்தா கடைசியில் அது வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் நான் ஃபெயில் ஆனேன். அது மறுபடியும் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்பொழுது 2000 ருபீஸ் கேட்டாங்க. ஏன்னா நான் கடைசி நாளில் நான் போய் கேட்டதுனால 2000 ருபீஸ் கேட்டதுனால, அந்த நேரத்தில் அக்காவுக்கு கல்யாணமும் வச்சுருந்ததுனால இந்த 2000 வந்து நம்ம இதுக்கு ஏன் நம்ம செலவழிக்கணும், அக்காவுக்கு வந்து கல்யாணத்துக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டாச்சு. அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தள்ளி போட்டதுனால அதுக்கப்புறம் என்னால் வந்து அதை எழுதவே முடியல, அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ அந்த +2வோட வந்து என்னோடய படிப்பு முடிஞ்சுது. நாங்கள் 8வது வரைக்கும் அப்பா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்பாவும் அம்மா நாங்கள் எல்லாருமே ஒன்றா சர்ச்சுக்கு போவோம் வருவோம், இப்படியே தான் இருந்தது. அப்பா வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் வந்த உடனே அப்பாவும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பிரசங்கத்தை நாங்கள் சொல்லணும், எழுதி வச்சுட்டு வரணும். என்னென்ன அந்த அதிகாரம் வசனம் இதெல்லாம் வந்து நாங்கள் எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு அப்பாட்ட கொண்டு வந்து காட்டணும், இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தப்பு இருந்துச்சுன்னா தப்பு, கரெக்டாக எழுதி இருந்தோன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு சாக்லேட் அதை கொடுப்பாங்க. அப்படி இந்த 8வது வரைக்குமே எங்களுடைய சபையில் வந்து நாங்கள் வந்து ஆராதனை நாங்கள் நடத்துவோம். அப்போ நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சு க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது, துடைக்கிறதுலாம் நான் பண்ணிவிடுவேன். அக்கா வந்து அந்த மேட்டெல்லாம் விரிப்பா. இப்போது தங்கச்சி வந்து அதை எதுலேயுமே வந்து கலந்துக்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, மைக்கெல்லாம் எடுத்து வைப்பாங்க, சேர் போடுவாங்க, பேசாமல் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ணன் வந்து பக்கத்துலலாம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க தண்டையார்பேட்டையில். அப்புறம் அவன் வந்து 10th படிக்கிற வரைக்கும் அவன் அங்கே தான் இருந்தான். அதனால் அவன் இங்கே கிடையாது. நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மா அப்பா, நாங்கள் 5 பேர் வரைக்கும் தான் இந்த சபையில் வந்து ஆட்கள் வர்றதை வச்சு நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 9வது 10வது அந்த படிக்கிற சமயத்துலலாம் வந்து இந்த ஸ்கூலு சர்ச்சு எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துட்டோம். காரணம் என்னென்னா, இசிஐ ஸ்தாபனத்துக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அப்பா சொன்னாங்க, அந்த சர்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பாதி பேர் வந்து அரும்பாக்கமும் பாதி பேர் வந்து சாலிகிராமம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஆண்டு விழா இந்த மாதிரி ஒரு அர்ப்பின் பண்டிகை அப்படி ஒரு காலங்களில் வந்து நாங்கள் வந்து அங்கே போயிட்டு தான் இருந்தோம். இசிஐ சாலிகிராமம் சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போது சரி மறுபடியும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐடியாவில் நாங்கள் அப்படியே நாங்கள் போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு நடத்துறதுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப சிக்கலில் போயிடுச்சு. அதனால் அது பத்தாத சூழ்நிலைனால அந்த சர்ச்சை வந்து அப்படியே நடத்த முடியாமலும், அந்த ஸ்கூலும் வந்து நடத்த முடியாமலும் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாலிகிராமம் சர்ச்சுக்கு போகிறது வர்றது இப்படியே வந்து கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9வது படிக்கும் பொழுது வந்து ஆண்டவர் என்னை தொட்டார். 9வது படிக்கும் பொழுதே வந்து ஆவினால் நிறைஞ்சி ஆண்டவர்கிட்ட வந்து நான் அந்த அந்நிய பாஷைகளை வந்து பெற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லை, ஆண்டவரோடு வந்து எப்படியெல்லாம் இணக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அப்போவே எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. முடிஞ்ச அளவுக்கு வந்து எத்தனை ஆராதனை வச்சாலும் அத்தனை ஆராதனையும் போய் கலந்துக்கணும் சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டு வர்றது. அப்போது எந்த நேரத்தில் சர்ச்சு வச்சாலும் நடந்தே தான் போவோம், நடந்தே தான் வருவோம். இதுக்காக வந்து எங்கள் அக்காவை என் தங்கச்சி எல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு போயிடுவான், வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வா, துணைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போது இது நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆராதனையிலும் போய் கலந்துக்க ஆவியானவர் என்னோட கூட பேச ஆரம்பித்தார். அந்த +2 வரைக்குமே கூட நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே போவாங்க வருவாங்க கூப்பிடுவாங்க. வெளியே போனாலும் கூட ஐயோ அண்ணன் பார்த்துருவானோ அப்பா பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே ஒரு நடுக்கம் வந்துடும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடும். அங்கே நிற்கிறதுக்குள்ளேயும் அவன் வரானோ இல்லையா, அண்ணன் வரானோ இல்லையா தெரியாது, ஆனால் பயந்துருவேன் நான். இன்னமும் என்ன கிண்டல் பண்ணுவாளுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இப்படி பயந்து சாவரியடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அப்போத்துலேருந்தே வந்து ஆண்டவருக்கே பயந்து இருந்ததுனால இந்த தவறான காரியங்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து மனசு எனக்கு வரல. அம்மா அடிச்சிருவாங்க, அப்பா அடிச்சிருவாங்க தெரியும், எப்படியெல்லாம் வந்து சாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நினச்சி அப்படியே நான் அந்த வெளியே போகிற காரியங்களை அப்படியே தள்ளிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்குமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. யாருமே வந்து என்கிட்ட ஒட்டி பேச மாட்டாங்க. இவ எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு ஓடிடுவா. எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கூட ஓடி போய் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவா. இவ்வளோலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் வந்து சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு கிடைக்கிற அந்த யூத் மீட்டிங்கில் சொல்லி கொடுத்தது, உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷமாக இருக்கட்டும், 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை லஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் காலேஜ் படித்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்க கூட பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து திரும்பி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஸ்கூலில் கூட எந்த டைம் கிடைச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வல் கிடைச்சா கூட அந்த ஒரு 2 நிமிஷம் கிடைக்குதா ஓடி போய் உட்காந்து ஜெபம். இந்த ஜெபத்தோட வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப வந்து பின்னி பணைய ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரோட. அதுக்கு பிறகு செவுத்தில் வந்து சினிமா படம் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்தா கூட எனக்கு கண் எரிய ஆரம்பிச்சிடும். சினிமா தியேட்டருக்கே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. அப்போது கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பித்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. அப்போ அப்பா கிட்ட நான் வந்து இதை பற்றி விசாரித்தேன். அப்பா என்னன்னு தெரியலப்பா, வெளியே போய் நான் அப்படி பார்க்கும்போதெல்லாம் இப்படி தெரியுது, திடீர்னு ஏதோ ஒரு கனவு வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் கனவுல வந்து வர்ற மாதிரி இருக்குது, நம்ம எல்லாருமே உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுகிறோம்ப்பா, ஆனால் இது வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு நடக்குது, நான் இது கண்ணார நான் இதை பார்க்குறேன்ப்பா, நிறைய தடவை நான் இதை நினச்சிட்டேன், என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட நான் விசாரிக்கும் பொழுது அப்பா சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாருமா, அதனால் நீ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத வந்து உன்னிப்பாக கவனி, முழுசாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அதே போல் அர்ப்பணித்து ஜெபிச்சு அந்த பரிசுத்த வாழ்க்கையில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஆண்டவரோடு ஒன்றிணைந்து நான் வந்து இருந்துக்கிட்டே இருந்தேன். அந்த வாலிப பிள்ளை கரெக்டாக அந்த பருவம் வரும்பொழுது சர்ச்சும் கையுமா இருக்கும் பொழுது அண்ணனும் வந்து இங்கே வந்துட்டான் வீட்டுக்கு. ஏன்னா 10வது படிச்சுட்டான், 12வது வந்து இங்கே அசோக் நகரில் தான் வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க ஒரு ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் அந்த புது ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அங்கே சேர்த்து விட்டுருந்தாங்க. அவனும் அதை முடித்த உடனே அண்ணன் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டான், நீ என்ன சும்மா சர்ச்சுக்குன்னு ஓடுற, வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பித்தான். அதனால் வந்து சுதந்திரமாக சர்ச்சுக்கு போக முடியல, எல்லாத்துலேயும் வந்து அவன் முட்டுக்கட்டை போட்டு வீட்டில் இருன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வந்து அதிகமாக நான் போகிறத விட்டுட்டேன். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் சர்வீஸுக்கு போயிட்டு வருவோமா, அதுக்கப்புறம் வேறு எதுக்குமே நாங்கள் வந்து போகிறதில்ல. இதை வந்து நான் ரொம்ப நாளாக நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி யார் பேச்சுமே வந்து நான் வந்து தட்டாமல் செய்யணும்னு நினைக்கிறேனே, ஆனால் ஏன் இந்த மாதிரி நடக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனையோ நாளில் வந்து அழுதுருக்கேன். இப்போ சொல்லும்போது கூட அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஆண்டவர் விட்டு இப்படி பிரிக்கிறாங்களே அப்படிங்கிறது ஒரு பக்கம். அண்ணன் வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான், திட்டுனான். அப்போது அந்த திட்டுறதெல்லாம் வந்து என்னால் தாங்கிக்க முடியல. இப்படி நடக்குது, அப்பாவும் வந்து எதிர்த்து பேச முடியல. இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த வியாபாரம் வந்து சரியாக ஓடலை. எல்லாருமே வந்து போட்டி போடுறதுனால அப்பாவுக்கு வந்து அந்த சரியான வருமானம் வரலை. அதுக்கு அடுத்தது அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ கட்டி கொடுப்பாங்க. அப்போ பூ கட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா. அக்காவும் அம்மாவும் 2 பேரும் போய் பூ கட்டுவாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். அப்போ அந்த பூ கட்டுற அந்த வருமானத்தில் வந்து 50 ரூபா வரும், 25 ரூபா செலவழிச்சிட்டு 25 ரூபா எடுத்து வைப்பாங்க. இப்படி தான் வந்து போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்பொழுது நானும் அப்பாவும் வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் பொழுதே தான் கொஞ்சம் லீவ் கிடைக்கிற டைம்லலாம் வந்து சிலவங்க கூப்பிடுவாங்க, இப்படி ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணோம் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நானும் அப்பாவும் போவோம். இல்லைனா அந்த நேரத்தில் வந்து எங்கள் வீட்டு அந்த கோயம்பேடு சைடில் வந்துட்டு தண்ணி அது இந்த ட்ரைனேஜ் இது பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்பைப்பு போடுறதுக்கு, அதுக்கும் வந்து பள்ளம் தோன்றதுக்காக நானும் அப்பாவும் போயிடுவோம். அப்போ அதுக்கு ஏதாவது வந்து வருமானம் கொடுப்பாங்க, அந்த கூலியை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து பண்ணுவோம். அப்பா வந்து சொம்படு தூக்குற வேலை கொண்டு வந்து அங்கே போனாங்க. எல்லாமே வந்து நாங்கள் படிக்கிற காலங்களில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை நாங்கள் வந்து பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஒரு வேளைக்கு சாப்பாடு வந்து ஓட்டுறதுக்குள்ளேயும் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எங்களை போஷித்தார். எங்கள் சொந்தக்காரங்க அப்பாவோட சைடில் இருக்கிறவங்க வந்து எங்கள் சித்தப்பா எல்லாருமே, எங்கள் அத்தை எல்லாருமே வந்து எங்களை கைவிடாமல் பத்திரமா எங்களை இது பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நேரத்தில் வந்து முடியலன்னு சொல்லும்பொழுது உடனே ஓடி வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எங்களுக்கு படிக்கிறதுலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நேரம் வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் நோட்டு வாங்குறதுக்கு கூட வந்து யோசிப்போம். ஏன்னா யாருக்கிட்ட போய் கேட்குறது, இது வரைக்கும் நம்ம யார்கிட்ட கேட்டதில்லை, ஆனால் எப்படி போய் கேட்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். அப்பாட்ட சொல்லும் பொழுது அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெபி
ஜெபிச்சா மட்டும்தான் நீ வந்து கேட்கும், நீ ஜெபிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஜெபிச்ச உடனே ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் சித்தப்பா வருவாங்க வீட்டுக்கு. அப்போ வந்துட்டு எங்களெல்லாம் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்பொழுது கரெக்டாக இந்த விஷயத்த சொன்ன உடனே அழகாக கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ இப்படி வந்து ஒவ்வொரு நேரமுமே வந்து நடத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆண்டவர். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையில் வந்து இன்னும் வந்து இணையறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிது. அது என்னென்னா, கோயம்பேடு சர்ச் வந்து அந்த நேரத்தில் பக்கத்துலேயே வந்து தொடங்கினாங்க. அப்போ அந்த பக்கத்தில் தொடங்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்போம், இந்த சர்ச்சுக்கு நம்ம எப்போ போவோம், இந்த சர்ச்சுக்கு எப்போ போவோம் அப்படின்னு சொல்லி. கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும்பொழுதெல்லாம் அங்கே போய் உட்காந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஏன்னா அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் அண்ணன் பேசிகிட்டே இருப்பான். இன்னமும் வந்து திட்டுவான். இப்போ தான் அண்ணன் போக ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போது இதுக்காக நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து அந்த மைக்கு சத்தம் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் வந்து அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம், அந்த பாட்டு பாடுவோம். இப்படியே வந்து வீட்டிலேயே உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் இந்த கடைங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடிய அந்த வேலையை சொல்லியிருந்தாங்க. இப்போ வீட்டிலேருந்து தண்ணி அடிப்பம்பில் நாங்கள் அடித்து 4 குடமாக வந்து சைக்கிளில் வச்சு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம். தள்ளி எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் ஊற்றி ஒரு ஹோட்டல்லையும் வந்து தண்ணியை நாங்கள் கொண்டு போய் ஊற்றுவோம். ஊற்றிட்டு அதில் வர அந்த பைசாவை வந்து எடுத்துகிட்டு வந்து இதே போல் தான் வீட்டை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த +2 வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். வேலைக்கு போகிறது வந்து எங்கள் அப்பா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை. எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த பெண்கள் வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி வந்து அதே போல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தெரியாமல் தான் வேலைக்கு போகிற மாதிரி நாங்கள் போனோம். அப்பா வந்து காலையில் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. வீட்டிலேயே நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அப்போ அப்பா வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. காலையில் அப்பா போயிட்டு வரதுக்குள்ளேயே நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துடுவோம். மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரில் தான் வேலை பார்த்துருந்தோம், நானும் தங்கச்சியும். ஒன்றா போயிட்டு ஒன்றா வருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாச்சு, தெரிஞ்சிருச்சு அப்பாவுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுவும் சொல்லலை, சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்த்தாலும் கூட ஆண்டவர் பத்திரமா எங்களை பாதுகாத்துக்கிட்டார். எந்த ஒரு தீங்கான ஒரு பேர் வந்து வராமல், கெட்ட பேர் வராமல் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாரு. அடுத்தது கல்யாண வாழ்க்கை. எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து இவர் என் வீட்டுக்காரர் சொன்னது வந்து, என் வீட்டுக்காரோட பேர் வினு. அவரை வந்து சொன்னது எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு அம்மா ஜெயராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பையன் இருக்காம்மா, இந்த பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பாக வந்து உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்க அம்மாவே வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அம்மாக்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லியாச்சு. அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும், இவங்க வந்து எங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க, சாலிகிராமம் சர்ச்சுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்க அம்மா தான் எங்கள் மாமியார். அப்போ பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து கல்யாணம் பண்ணி முடித்தாங்க. அவங்களோட ஊர் வந்து திருவனந்தபுரம். அவங்களும் வந்து தொடர்ச்சியாக கிறிஸ்டியனாக இருந்தவங்க தான் அவங்க. அப்போது பூர்வீகம் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க, எங்கள் மாமியார், அவங்க மாமியாரோட அம்மா அப்பா எல்லாருமே. அப்போது பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி முடித்தாங்க. கல்யாண வாழ்க்கையிலும் வந்து 2009 வருஷத்தில் கல்யாணம் நடந்துச்சு. ஆண்டவர் வந்து அந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் பத்திரமா பாதுகாத்துக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து வந்து சில சம்பவங்கள் நடந்தது. அதையும் கூட நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். 2012 வந்து நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொண்டுட்டு இருந்தோம். 2012 எங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி ஃபார்ம் ஆச்சு. அது ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ஒரு ஃபெலோப்பியன் டியூபை வந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அதே இடத்துல வந்து 2016 வந்து ஹெர்னியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹெர்னியாவில் வந்து கொஞ்சம் வலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாம் வந்து அந்த 2 ஆப்ரேஷனும் அப்படியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறது வர்றது அப்படியே கொஞ்சம் டயர்டாகிற மாதிரியே இருந்தது. அப்புறம் 2020 வந்துட்டு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்ப்பப்பையோடைய பக்கத்தில் ஒட்டியே வந்து அந்த செவுறு ஒட்டியே வந்து கருமுட்டையோடு சேர்ந்து ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதும் கூட எப்படி சொல்கிறது, ஒரு 10 நாள் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அந்த நேரத்தில் பயங்கரமான வலிக்கும். திடீர்னு உடம்பெல்லாம் திடீர்னு மஞ்சள் ஆகிடும், திடீர்னு ப்ளூ ஆகும், திடீர்னு பச்சையாகும். அது எப்படி என்ன கலரில் ஆகும்னு தெரியல. அப்புறம் வாந்தி வரும், ஒன்றுக்கு போகவே போகாது. அவ்வளோ ஒரு அவஸ்தைப்பட்டேன் நான் அந்த நேரத்தில்.
அப்புறம் ஏதோ சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அப்புறம் பார்த்தா அது வந்து ஒரு 2.5 கிலோ கிட்ட அந்த கட்டி இருந்துச்சு. அவங்க வந்து எடுத்துகிட்டு சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து நான் கட்டிலில் வந்து நான் படுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எப்படியாவது வந்து இது ஒன்று எனக்கு ஜீவனை எடுத்துருங்க, அப்படி இல்லாட்டினா எனக்கு தாங்கிக்கிறதுக்காக எனக்கு வந்து பலன் கொடுங்க ஏசப்பா, எனக்கு இது முடியல அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாம் சொன்னாங்க, டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இது வந்து கேன்சர் கட்டி, இவங்க வந்து இறந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு நாள் குறித்தாங்க. 4 நாள் தான் இவ வந்து உயிரோட இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபை 5வது நாள் தான் ஆப்ரேஷனே பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து மனுஷர்களுடைய வார்த்தைகள் வந்து பொய்யா மாறிச்சு. ஆண்டவர் வந்து நினைச்சது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால. அதே போல் இது நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வந்ததுக்கப்புறம் வந்து வீட்டிலே தான் இருக்கிறேன். ஒரு 2 மாதம் வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பை தேத்திக்கிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பித்தேன். மறுபடியும் வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் வந்து நான் அந்த அனல் மூட்டி எந்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தேன். எல்லா ஆராதனைக்கு வந்து நான் போகிறது வர்றது, என் வீட்டுக்காரர் எந்த ஒரு தடையுமே வந்து சொல்ல மாட்டாங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு. நீ போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதெல்லாம் வந்து ஆண்டவரை பற்றியே நினைக்கிறது, வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துக்கு உட்காந்து ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, இப்படியே கொண்டு போயிட்டே இருந்தேன். அப்போது ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது, எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம் ஒன்று நடந்துச்சு. அந்த கல்யாணத்தில் போய் பார்க்கும்பொழுது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் உனக்கு வந்து குழந்தை இருக்காது, நீ வந்து உன்னுடைய அக்காவுடைய பிள்ளைகள் தங்கச்சியோட பிள்ளைகளை வந்து நீ வந்து எடுத்து நீ வந்து வளர்த்துக்கோ, உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து கல்யாண வீட்டில் சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து உட்காந்து அழுறேன். அன்றைக்கி வந்து சனிக்கிழமை உட்காந்து அழுறேன். ஏசப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் தானே நீங்கள் வச்சுருக்கிறீங்க இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுட்டு சூசைடு வரைக்கும் நான் வந்து சொல்லிட்டேன். நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வருவேன், வந்துட்டு நாளைக்கு தான் உங்களை பார்க்கறதுக்கு கடைசி நாள், நான் வந்து இறந்துருவேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டு படுத்துட்டேன். சண்டே எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போகிறேன். போய் ஜெபிக்கிறேன். அந்த வர்ஷிப் டைமில் வந்து பாஸ்டர் பக்கத்துலேயே வந்து ஒருத்தங்க அந்த சேரில் வந்து உட்காந்துருக்குறாங்க. வர்ஷிப் டைமில் நல்லா எனக்கு தெரியுது, வெள்ளை கலரில் அந்த ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு பெரிய அங்கி, அப்படி ஒரு வெள்ளை அப்படி போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. நான் நினச்சேன் பிரசங்கியார் வந்திருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சது, செய்தி கொடுத்தாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சு முடிஞ்சவொடனே பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சண்டே கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சரியா நான் அடுத்த வாரத்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு. இல்லை இந்த வாரமே நீங்கள் தொடங்குங்க, இந்த வாரத்துலேயே ஒரு வசனத்தை வந்து சொல்லி நீங்கள் வந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு சண்டே கிளாஸ் அந்த நேரத்தில் வந்து எடுத்து முடிச்சுட்டு ஒரு சின்ன பாட்டும் பாடி ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். இதை வந்து நான் டோட்டலாக இது எல்லாமே நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக நான் மறந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நைட்டு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படுத்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி என்ன நடந்தது, யாருக்கிட்டையாவது நம்ம ஏதாவது பேசணுமா, ஒரு தப்பாக நம்ம ஏதாவது சொல்லிட்டோமா, அந்த ஏதாவது நான் வந்து தப்பாக நான் சொல்லியிருந்தேன்னா உடனே என்ன பண்ணுவேன்னா, ஒன்று வாட்ஸ்அப்பில் சாரி கேட்டுடுவேன், அப்படி இல்லாட்டினா ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த நேரத்துலேயே வந்து நான் பேசிடுவேன். இது வந்து எனக்கு தொடர்ச்சியாக எப்போவுமே இருக்கிறது. டெய்லியுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு இதுதான் பழக்கம். அப்போது அன்னைக்கு நான் வந்து யோசிக்கும் பொழுது, இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே, பிரசங்கியார் வந்திருந்தாங்களே, ஐயாலாம் பிரசங்கம் பண்ணார், ஏன் இவர் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு 10:30க்கு கேட்குறேன். அப்போது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நீ தூங்கிட்டீங்களா, என்ன நான் தாம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படி இது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அதுக்கு பிறகு ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி வந்து உங்களுக்கு அந்த உருவம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது ஏதாவது வந்து வசனத்தை உங்களுக்கு உணர்த்தினாங்களா, ஏதாவது வார்த்தைகளை வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் நல்லா யோசித்து பார்க்கும்பொழுது ஏசாயா 54வது அதிகாரத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ அதை நான் சொன்னேன், 1லேருந்து 5 வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதை போய் படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நான் படித்து பார்த்ததுக்கப்புறமா ஆண்டவர் அந்த வார்த்தைகளை வந்து கொடுத்தாரு. அந்த பிள்ளை பிராத மலடியை மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அந்த வாழ்க்கப்பட்டவர்களுடைய ஸ்திரீயை பார்க்கலும் உன்னுடைய அநாத ஸ்திரீயோடைய பிள்ளைகள் அநேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்லாம் வந்து வந்தது. அதை படித்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏசப்பா எப்படியெல்லாம் வந்து நம்மளை நடத்துகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் வந்து நான் ஆண்டவர்கிட்ட நான் வந்து முழுசாக என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா
இனிமேல் வந்து நான் உங்களை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், எதுவுமே நான் வந்து திட்ட மாட்டேன், என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா, இப்போ இந்த நேரம் வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டேன். இதுக்கு முக்கிய காரணம் பாஸ்டர்கிட்ட நான் சொல்லும்போது பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சண்டே கிளாஸ் ஊழியமும் வந்திருக்குது, ஸோ ஆண்டவர் ஏதோ உங்களை வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார் சிஸ்டர், நீங்கள் வந்து முழுசாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்க ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தையும் அழகாக செய்ய ஆரம்பித்தார், என்னை நடத்த ஆரம்பித்தார். நான் எந்த வழியில் போகிறேன், சரியா தவறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் உணர்த்த செய்தார். அது மட்டும் இல்லை, என்னுடைய கணவனார் எனக்கு கிடைச்சது வந்து ஆண்டவருடைய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சராக கூட நம்ம வந்து சொல்லலாம், டீச்சர் கைடு எல்லாமே வந்து சொல்லலாம். அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு வார்த்தை கேட்டோன்னா அவ்வளோ அழகாக வந்து என்னை வந்து கைட் பண்ணுவார், வழி நடத்துவார், இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த கடவுளோட வாழ்க்கையில் மட்டும் நான் என்ன செஞ்சாலும் ஓகே செய், போ நீ போயிட்டு வா, தைரியமாக இந்த மீட்டிங்க்கு போயிட்டு வா, நீ பேசு, போ ஜெபம் பண்ணு, ஏன் நீ இந்த ஜெபத்தில் நீ ஏன் போய் கலந்துக்கிற, இந்த வார்த்தையெல்லாம் அவர் கேட்டது கிடையாது. நல்லபடியாக வந்து போயிட்டு வான்னு சொல்லுவார். அதே போல் ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து திருமணத்திற்கு முன்பு நான் வந்து ரொம்ப வந்து அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. நிச்சயம் அப்போவே வந்து ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நான் கூலி வேலை தான் பார்க்குறேம்மா, எனக்கு வந்து நகையெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் 3 வேளையும் உனக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும், நல்ல உடுக்கிறதுக்கு நல்ல ஒரு துணிமணி கிடைக்கும், ஒரு நிம்மதி உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தை இதுவரைக்கும் கடவுள் காப்பாற்ற கிருபை செய்துட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். இது வரைக்குமே ஒரு திட்டுறதோ இல்லை என்னை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ அப்படி எதுவுமே இல்லை. அதனால் அவரை வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவர் கிடைச்சதில். அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தது வந்து டாஸ்மாக் குடோனில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வருமானம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது, இப்படி ஒரு பாவப்பட்ட காசை வந்து நம்ம வாங்குகிறோமா, இதில் வந்து வருமானத்தில் நம்ம வந்து சாப்பிடணுமா, இப்படியெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக நான் வந்து யோசித்து நான் இதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்போது கடைசியாக போன வருஷம் வந்து கை வந்து அவருக்கு உடஞ்சிச்சு, அந்த மோதிர விரல் வந்து ஒரு லைட்டாக வளைஞ்சிருச்சு. அதனால் வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயிட்டு தூக்க முடியாதுன்னா அந்த இடத்துல வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல், ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார்னு சொல்லிட்டு அவர் என் வீட்டுக்கார்ட்டையும் வந்து நான் சொல்கிறேன். அவரும் சரிம்மா, ஆண்டவர் எதோ மாதிரி என்னமோ செய்யணும்னு நினைக்கிறாரு, சரி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஆட்டோ இப்போ நான் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அது ஒரு டியூவில் தான், இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் வர்ற வருமானம் எனக்கு பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் வருமானம் வந்தாலும் கூட ஆண்டவர் நிம்மதியாக திருப்தியாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். இப்படி ஒரு பாவப்பட்ட காசை நம்ம வாங்கி நம்ம வீட்டை நம்ம நிறச்சி வைக்கிறதுக்கு பதில் ஒரு நல்ல வழியில் வந்த இந்த கொஞ்சம் வருமானம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஆண்டவர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். இதே போல் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம யோசிக்கணும். அதே போல் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் வந்திருக்கிறேன். மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் 22வது வருஷத்தில் ஹெர்னியா, அதே இடத்துல ஹெர்னியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 22வது அந்த வருஷத்துலேயே வந்து கடைசியில் இங்கே வந்துட்டோம். நாங்கள் ஆகஸ்ட் மாதம் வேப்பம்பட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வேப்பம்பட்டுக்கு வந்ததும் வந்து ஆண்டவருடைய வழி நடத்துதல் தான். கோயம்பேட்டிலேருந்து யாராவது வந்து இப்படி ஒரு நல்ல சிட்டியிலேருந்து யாராவது கிராமத்துக்கு வருவாங்களான்னு கேட்பாங்க. ஏதாவது சொந்த வீடு வாங்கியிருந்தால் பரவாயில்ல, இல்லை லீஸுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் பரவாயில்ல, வாடகைக்கு எப்படி நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து திருநின்ற ஊரில் ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது நைட்டு ஈவினிங் காலேஜ் வந்து நான் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக 11 ஆகிடுது நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போது இவ்வளோ லேட் ஆகிறதுனால எனக்கு அது கஷ்டமாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்போது பக்கத்துலேயே வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் தான் பார்த்தாரு. ஏன்னா அவர் வேலை பார்த்ததும் திருமழிசையில் தான் வேலை பார்த்தாங்க. அப்போது பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம இங்கேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் திருநின்றூர் நினச்சிட்டு தான் நான் OLXில் பார்த்தா அது கடைசியில் வேப்பம்பட்டு. நான் வேப்பம்பட்டில் நான் வந்து இருக்கேன். ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு. ஒவ்வொரு நேரமும் வந்து என்கிட்ட அப்படியே நார்மலாக நம்ம மனுஷாட்கள் எப்படி பேசுவாங்களோ அதே போல் காதில் வந்து ஆண்டவர் பேசுவார். உன்னை அழைச்சது வந்து, ஏன்னா நான் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது
ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 3.5 கிலோமீட்டர். அந்த 3.5 கிலோமீட்டருமே நான் நடந்து தான் போனோம். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா இப்படி நடக்க வச்சுட்டீங்களே தெய்வமேன்னு சொல்லிட்டு நான் அந்த பேசிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை அழைச்சது சாதாரணமான அழைப்பு இல்லை, உன்னை அழைச்சது ஆபிரகாமோட அழைப்பு. ஆபிரகாமுக்கு நான் என்ன சொன்னேன், உன்னோட சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லி சொன்னேன். அப்படியே தானே அவர் வந்தார், அதே போல தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ அந்த வார்த்தையை வந்து மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டு, ஏசப்பா இப்படி வந்து ஆபிரகாமோட அழைப்பு வந்து ஏசப்பா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் தானே வழி நடத்தணும், இங்கே எனக்கு யாரை தெரியும், யாரையுமே எனக்கு தெரியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு நான் வந்துட்டே இருக்கேன். அப்போது இது வந்து அப்படியே முடிஞ்சது. ஒரு சர்ச்சுக்கு நான் போகும்பொழுது அவங்க வந்து தீர்க்க தரிசன ஊழியம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல, எனக்கு தெரியாது. அப்போ முதல் தடவையாக நான் போகும்பொழுது என்னுடைய அந்த கடந்த காலம் இப்போ நான் என்னென்ன சொன்னனோ எல்லாமே அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்படியெல்லாம் வந்து நான் உன்னை வழி நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் அவங்க மனசில். இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாமோட அழைப்பு தான் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆவியானவர் அந்த நேரத்தில் இப்போ பேசுனதும் இவங்க பேசுகிறதும் ஒன்றா அப்படியே மேட்ச் ஆச்சு. நான் வந்து கோயம்பேட்டிலேருந்து வந்தது இவங்களுக்கு தெரியாது, என் பேர் என்னன்னு தெரியாது, எல்லாமே ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்லி முழுக்க நான் நம்ப ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆண்டவரோட நான் வந்து பின்னி பிணைய ஆரம்பித்தேன். ஏசப்பா நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ட்ரஸ்ட்டு வந்து எனக்கு சொந்த இடம் கிடையாது, நான் வந்து சொந்தமாக நான் வந்து எந்த இடத்துலையுமே நான் வந்து இல்லை, வாடகை இடத்துல தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். வாடகை இடத்துலையும் வந்து எப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆங்காங்கே வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி பைசா கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 50, 100 அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு, ஏழை பிள்ளைங்களுக்கு போய் செஞ்சுட்டு இருக்கோம். விதவைகளுக்கு வந்துட்டு நம்ம அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். விதவைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் அப்படி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் ஒருவேளை வந்து சிங்கிள் பேரண்ட்டை வந்து ஜென்ஸாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அதே தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள வீட்டில் வச்சுட்ருக்கிறவங்க வந்து இவங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அதே போல் இளம் விதவையாக இருந்தாங்கன்னா வெளியே போனாலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நிம்மதியாக வந்து திரும்பி வர முடியல. இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு சொந்தமாக உங்களுக்கு பூக்கடை வைக்க முடியுதா, பங்க் கடையா, இல்லை இட்லி கடையா, டிஃபனா, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 5 பேருக்கு நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் அடுத்தது வந்து ரொம்ப ஏழ்மையான பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க 2 பேருமே இருந்தாலும் கூட வருமானம் பத்தலை, இல்லை வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு இப்படி ஊதாரித்தனமாக இருக்காரு, பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்து விடுறோம். அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாலும் வருஷ ஃபீஸு இதெல்லாம் வந்து உண்டு. நாங்கள் போய் வந்து சேர்த்து விட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அவங்க பிள்ளைங்க வந்து படித்து முடிக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பைசாவுமே வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து அதுக்கு பதிலாக வந்து அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்துடுவோம். டேங்க் கட்டி கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அப்போ அந்த ஹெச்எம் வந்து எதுவுமே பிள்ளைங்கக்கிட்ட வந்து எந்த பைசாவுமே வந்து கேட்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே படிப்பு கிடைக்குது. அப்போ அந்த படிப்பு மூலமாக பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கிது, எப்படி வாழணும் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக்குறாங்க. நம்மளுடைய அம்மா அப்பாவை எப்படி வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே. கவுன்சிலிங் நிறையா கொடுக்குறோம். போதைப் பொருள் வந்து நிறைய இப்போலாம் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுங்களை வந்து தேத்தி அம்மா அப்பாவை பத்திரமா பாதுகாத்துக்கோ, போகும்பொழுதும் வரும்பொழுதும் வந்து அம்மா எப்படிலாம் போகிறாங்க, எப்படி வராங்க, அதெல்லாம் வந்து பாரு, அம்மாவோட முகம் எப்படி இருக்குது, இதெல்லாமே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி எல்லாமே நாங்கள் புரிய வைக்கிறோம். எந்த ஒரு விஷயமே வந்து போதைப் பொருளால் சரிப்படுத்திட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாமல் சின்ன பிள்ளைங்களை வரவழைச்சி அவங்களுக்கு வந்து இந்த படிப்புக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் என்னங்கிறது வந்து சொல்லி கொடுக்குறோம். இது மூலமாக வந்து பசங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுங்களுக்கு வந்து நல்லா நம்ம படித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, அந்த ஒரு யோசனை வந்துடுது. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் அரிசி ஜாமான் அதெல்லாம் வந்து கொடுக்குறோம். வயசானவங்க வந்து தனியாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து முதியோர்கள்லாம் போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்துட்டு நாங்கள் அரிசி மளிகை ஜாமான்லாம் கொடுத்துட்டு பாதி வாடகை கொடுப்போம். 2000 ரூபா வாடகைனா 1000 ரூபா கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி வந்து ஒரு 15 பேருக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சின்னதாக தான் நாங்கள் பண்ணுறோம். சின்னதாக பண்ணாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நாங்கள் வந்து கேட்டு செய்கிறோம். நிறைய பேர் இந்த சாலையோர மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள கொண்டு போய் வந்து ஹோமில் கொடுக்கறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறோம். செஞ்சாலும் கூட எல்லா விஷயத்துலையும் வந்து ஆண்டவரை மையப்படுத்தி
இவர் தான் எனக்கு செய்ய சொல்லி சொன்னார், ஆண்டவருடைய அன்பை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, அதே போல் அந்த சண்டே கிளாஸ்லாம் வந்து போய் நடத்துறது. எத்தனையோ பிள்ளைகள் ஓடி வந்து படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை கேட்கும்போதெல்லாம் அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். எங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக சண்டை நடக்குது, அம்மா ஆண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது ஜெபிச்சு அனுப்புவோம். அந்த பிள்ளைங்க அந்த வாரம் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து சொல்லும், எங்கள் அம்மா அப்பாலாம் இப்போல்லாம் சண்டை போடுறதே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் இப்படி எல்லாம் வந்து தொடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்களும் வந்து அந்த சின்ன வயசில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதுக்கும் இப்போ உள்ள இதுக்கும் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இதே போல தான் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். நாம் எப்படி வந்து அம்மா கிட்ட எப்படி இப்போ நம்ம யூனிஃபார்ம் கேட்குறத நம்ம யோசிச்சுட்டு நம்ம கேட்காம இருந்தோம், எப்படி இந்த 2000 ரூபா வந்து செலவழித்து இந்த +2 படிக்கணுமான்னு நம்ம யோசித்தோம். இதே போல் மற்ற பிள்ளைங்க இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதையும் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஆண்டவர் இப்படியெல்லாம் வந்து எங்களை தொட்டார். அதுக்கப்புறம் ஒரு வீடு மாறணும், மறுபடியும் இன்னொரு வீடு மாறணும். அந்த எல்லா வீடும் மாறினாலும் கூட ஆண்டவரை நாங்கள் விட்டு விலகவே இல்லை. ஆவியானவர் சொன்னார், இப்போது வந்து ஈசிய சர்ச்சு அது இங்கேயும் இருக்குது, அந்த சர்ச்சை வந்து காட்டி இந்த சர்ச்சுக்கு போன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். சரின்ட்டு நாங்கள் போனேன். ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபை. அங்கே வந்து ஐயா கூப்பிட்டு வந்து என்னை அந்த நேரத்தில் வந்து ஜெபிக்க சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் யார் என்ன எப்படின்னே தெரியாது, நான் ஜெபிப்பேனா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு என்னை வந்து ஜெபிக்க சொல்கிறாரு அப்படின்னா அங்கேயும் ஆவியானவர் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத முழுக்க நான் வந்து நம்புகிறேன். இப்போ போன வருஷம் கூட ஒரு ஆப்ரேஷன், கடைசியாக ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. மொத்தம் 5 ஆப்ரேஷன் எனக்கு. இந்த ஆப்ரேஷன்ல வந்து ஆண்டவர் தான் கூட இருந்தார். ஏன் எனக்கு வந்து அடிக்கடி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து 1 வருஷம் கூட வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நான் அது கேட்க மாட்டேன். ஏன்னா வீட்டிலே அப்படியே அடங்கி இருக்கிறது வந்து எனக்கு அது பிடிக்கல. வெளியே போகணும், 4 பேருக்கு ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு தான். அதுவும் இல்லாமல் அது சர்ச்சுக்கு நம்ம போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயும் வந்து வெளியே வந்துடுறது கொள்வது இப்படி இருக்கிறதுனால வந்து அந்த வயிறு வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு உள்ள தையல் பிரியறதுனால தான் வந்து இப்படி ஹெர்னியா வர்றது. அதனால தான் போன வருஷத்துலேயும் கூட அது வந்து தையல் பிரியல. போன வருஷம் எனக்கு வந்து தொப்புளுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரே ஒரு பின்னு பட்ட மாதிரி இருந்தது. நான் நினச்சி சாரி பின்னு தான் பட்டிருக்கு போல் அப்படின்னு பார்த்தேன். அது பார்த்தா ஏற்கனவே அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணதில் அந்த ஒரு சின்னோண்டு ஒரு ஓட்டை வந்து அப்படியே அடப்படாமல் இருந்திருக்கு அவ்வளோ நாள். அப்போது அது வழியாக வந்து ஒரு மாதிரி சீடு மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது குடல்லாம் வந்து இதுவாக இருக்குது, குடல் வந்து அழுகி போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, எனக்கு உயிரோட வைக்கிறதும் வைக்காமல் போகிறதும் அது உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் முழுசாக ஒப்பு கொடுத்தேன். மறுபடியும் என்ன சொன்னேன்னா, ஏன் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை வருது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் வந்து அழகாக தெளிவாக உணர்த்துறாரு. உன்னை ஊழியத்துக்கு தானே அழைச்ச, நீ ஏன் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற? நீ வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போறன்னு கேட்குறாரு. அப்போது அவரும் சம்பாதிக்கிறாரு, உனக்கு உங்கள் 2 பேருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது பத்தாதான்ற மாதிரி ஆண்டவர் கேட்குறாரு. அப்போது அந்த வார்த்தைக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. என்னென்னா திருவள்ளூரில் வந்து 30,000 ரூபா மாதம் சம்பளத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. OLXல தான் பார்த்தேன். போய் ஒரு நாள் போய் செஞ்சுட்டு வந்து வீட்டில் படுத்தவ தான் 10 நாள் என்னால் எந்திரிக்கவே முடியல. அப்போ ஆவியானவர் வந்து முகமாக பேசுகிற மாதிரி அப்படியே காதில் பேசுகிறாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உனக்கு இந்த வருமானம் போதும்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்போது அவரோடைய ஊழியத்தை எடுத்து செய்ய சொல்லி சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் என்ன ஊழியம் செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் எல்லாமே முடிச்சுட்டு மீதமான நேரத்தில் தானே நான் அதை செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கூட 2 ஊழியத்தை வந்து ஆண்டவர் சேர்த்து செய்ய சொல்கிறாரு. ஒரு 2 ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு ஹெல்ப் வந்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் போய் பேசுறது கொள்வது, அவங்களுக்கு கொஞ்சம் அரவணைப்பாக உட்காந்து பேசுறது, அதே போல் அவங்களுக்கு வந்து சில மெடிசன் வந்து எடுத்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சின்ன தகவல்கள், அதாவது பைபிள்லேருந்து ஒரு சிறிய தகவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ஒரே ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வசனத்து மூலமாக ஆண்டவர் வந்து அதில் உள்ள ஒரு கேரக்டர் அவங்கள எடுத்து போட்டு பேசிட்டு
இது மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து அதில் போட்டு நான் டெய்லி இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் பைபிள்லேருந்து 5 கேள்விகள் பதில்கள் அப்படின்னு சொல்லி போட்டு யார் யாரெல்லாம் பேர் அவங்க வந்து ஆன்சர் அனுப்பியிருக்காங்க அந்த பேரெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு நாளுமே வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து இங்கிலீஷ்லேயும் போடுறேன், தமிழ்லேயும் போடுறேன். ஆண்டவருடைய கிருபை தான். இங்கிலீஷ் இப்போ தான் நான் வந்து ஒரு மாதமாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து கடவுள் தான் வந்து ஊழியங்களை பெருக்க செய்கிறார் அப்படின்னு சொல்கிறதுல நான் வந்து முழுமையாக நான் நம்புகிறேன். நான் எந்த ஒரு தனியான ஒரு இதையும் நான் வந்து செய்யவே இல்லை, எல்லாமே ஆண்டவர் மட்டும்தான். இப்போ வந்து கடைசியாக எனக்கு இந்த 26ஆம் தேதி ஒரே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த நேரத்துலையும் கூட ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வாரத்திலே வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவில் வந்து எனக்கு கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி உடஞ்சி என் கையில் வந்து ஃப்ரேம் தனியாக கண்ணாடி தனியாக வந்து அந்த லென்ஸ் தனியாக வந்த மாதிரி நான் வந்து ஒரு கனவு கண்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஏசப்பா இப்படி கண்ணாடி உடையிற மாதிரி வருதே, இப்போ நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் இந்த ஆட்டோ இஎம்ஐ கட்டுறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்கேன். அங்கே வந்து கேம்ப்பு போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்டுக்கிறதுக்காக ஒரு கேம்ப்பு போட்டிருக்காங்க. ஓகே, ஆண்டவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். அப்போ பழசு போட்டுட்டு அப்புறம் இது பவர் போனதுக்கு அப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி மறுபடியும் ஒரு கனவு வருது. அதில் 12:30க்கும் 2:30க்கும் நைட்டு ஒரு கனவுன்னு சொல்ல முடியல, அது என்னன்னு தெரியல. ஒரு 30 செகண்டு கூட இருக்காது. உன்னை மலை மேலேருந்து தள்ளி விட போகிறாங்களான்னு சொல்லி ஒரு 2 தடவை ஒரு குண்டா ஒரு அம்மா உட்காந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே போல் 2 தடவை சொல்கிறாங்க. நான் முழிச்சு ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு எப்பொழுதுமே ஜெபிக்கிற மாதிரி இந்த கனவு வந்து சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா ஏதோ ஒரு சோதனை மாதிரி தெரியுது, இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி என் ஃப்ரெண்டு வந்து வந்துட்டு நான் வேப்பம்பட்டில் தாண்டி நிற்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னால் சரின்னு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவள் போகிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஈவினிங் தான் வந்து 6:30க்கு அவள் கிளம்புறா, நான் போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு நான் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது அவள் என்ன சொல்லிட்டானா, நீ என்ன இவ்வளோ மெதுவாக ஓட்டுற, நான் ஓட்டுறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓட்டி எடுத்துகிட்டு போய் என்னை போட்டு ஆண்டவருடைய பெரிய கிருபை அந்த வானகரம் அந்த இடத்துல தான் ஒரு பெரிய பள்ளம், அதில் விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். ஆனால் விழும்பொழுது நான் ஆண்டவர் தான் நான் நினச்சேன், ஏசப்பா அப்படின்னு. அவ்வளோதான். கரெக்டாக நான் எப்படி கனவு கண்டனோ அதே போல் அந்த இடது பக்கம் அந்த ஃப்ரேம் தனியாக அந்த லென்ஸு தனியாக அப்படியே கையில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்த உடனே அந்த கனவு எனக்கு ஞாபகம் வந்தது. அதே போல் அந்த விடிய காலம் என்னை வந்து எச்சரித்து அந்த ஞாபகமும் எனக்கு வந்துச்சு. அப்படியே அந்த இடத்துலேயே உட்காந்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சேன், ஏசப்பா எப்படியெல்லாம் என்னை நீங்கள் உணர்த்திருக்கீங்க, ஆனால் நான் அதை உணராமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து மன்னிப்பு கேட்டு ஆம்புலன்ஸ்லாம் வந்து என்னை கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் வந்து அந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆச்சரிய விதமாக ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வந்தார், அழகாக உட்கார வச்சாங்க, 24 ஹவர்ஸில் கொண்டு போய் பண்ணாங்க. வண்டி ஓட்டிகிட்டு போகிறதும் நான் தான் ஏசப்பா ஓட்டிகிட்டு போகணும், எனக்கிட்ட நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து கண்ணாடி போடலை அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு கிருபை செய்தார். எவ்வளோ பெரிய விஷயம்! ஆண்டவர் எவ்வளவோ வந்து அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்கிறாரு. எவ்வளவோ ஒரு துணை, ஒரு கஷ்டமான நேரத்துல எல்லாம் நம்மளை தேற்றுறாரு, ஆறுதல் செய்கிறாரு, நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறாரு, உணர்த்துறாரு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழி நடத்துறாரு. இதே போல் நீங்களும் வந்து ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் நடத்துகிற ஒரு விதங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவரை நீங்கள் வேற லெவல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆண்டவர் நிச்சயமாக வந்து உங்களோட கூட இருந்து என்ன எப்படி நடத்துனாங்களோ அதே போல் உங்களையும் நடத்துவாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சி நீங்கள் கேட்டீங்க. நான் இந்த சாட்சி எதுக்காக நான் சொல்லணும் உங்ககிட்ட, என்னுடைய கஷ்டத்தெல்லாம் எதுக்கு நான் இவ்வளோ நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட நான் வந்து பேசணும், என்னுடைய தரித்திரம், என்னுடைய நோய்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றினார், இதெல்லாம் வந்து நான் எதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்களும் வந்து இதே போல் நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்களா, எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை மட்டுமே வந்து நீங்கள் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆண்டவருக்கு
விடுதலை தருவார். எனக்கு எப்படி கூட நின்று பண்ணுறாரோ அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை தருவார், ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார், அடையாளத்தை செய்வார். ஆச்சரியம் என்னென்னா, என்னுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான், கிறிஸ்தவத்திலேருந்து நான் வந்தவ தான், ஆலயத்துக்கு போகிறவ, டெய்லி அப்பா கிட்ட அந்த மனப்பாட வசனத்தை நான் வாசித்து நான் காட்டி எல்லாமே ஓகே சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு நான் அந்த டிக் மார்க் வாங்கின மாதிரி தான் நான் வாங்குறேன். இது அப்பாவை மகிழ்ச்சிக்கு பண்ணுற மாதிரி தான் நான் நடந்திருக்கிறேனே தவிர ஆண்டவரை மகிழ்விக்கிற மாதிரி நான் நடந்துக்கலன்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் நான் மகிழ்விக்கக்கூடிய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய விடுதலையை எனக்கு செய்ய ஆரம்பித்தார். காரணம் ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் முழுமையாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணிங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னாங்க. அப்போ அர்ப்பணிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் ஆண்டவருக்காக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் படைக்கிறார் இல்லையா? அவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சித்தம் என்ன? அந்த சுவிசேஷத்தை வெளியே சொல்லணும், உண்மையான தெய்வம் யார் என்பதை எல்லாருமே ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் படைக்கிறாரு. அப்போ அந்த படைப்புக்குண்டான நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அவரோட வழியில் நம்ம நடப்போம். ஒன்றுமே இல்லை, இப்போ வீட்டில் நம்ம எல்லாருமே இருக்காங்க, அப்பா அம்மாவுடைய அந்த நோக்கம் என்ன? கெட்டு போகிற வழியில் யாராவது நம்மளை வழி நடத்துவாங்களா? இல்லை இல்லையா? நல்ல வழியில் தான் நடத்தணும்னு நினைப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்ல வழியில் நீ நட, நீ நல்லதை செய், நிறைய பேருக்கு நல்லதை செய், நிறைய பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. இதே போல் தான் நம்மளும் செஞ்சிட்ருக்கோம். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி காலத்தில் எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் நான் இருந்தேன். ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். அந்த 6 பேரை அதாவது எங்கள் அண்ணன், அக்கா, தங்கச்சி, நான், அம்மா, அப்பா எல்லாரும் ஒரு 6 பேர். அந்த 6 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நானும் என் வீட்டுக்காரும் மட்டும் இல்லை, இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவர் நாங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு நாங்கள் மருந்துக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு, நிறைய முதியோர்களை தாங்கிறதுக்கு நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய கைகளை உறுதிப்படுத்திருக்கிறாரு. நாங்கள் நினச்சி கூட நாங்கள் பார்க்கல, இப்படியெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை எங்களை வச்சு செய்திருக்கிறாரு அப்படின்றது ஆண்டவருக்கு நான் கொடான கொடி நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு மகா இறக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே இயேசப்பா அடியாளை ஆண்டவரே இயேசப்பா சாட்சி கொடுக்க கிருபை செய்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே இயேசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசப்பா நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு உதவிகளையும் ஆண்டவரே இயேசப்பா நீர் செய்ததை நினைத்து பார்க்க ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இயேசப்பா என்னை விடுதலையாக்கி போல ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கும் நீங்க உதவி செய்தது போல ஆண்டவரே இயேசப்பா இந்த காணொளி ஆண்டவரே இயேசப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே எங்கள் தேவன் ஆண்டவரே இயேசப்பா செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாஞ்சையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்குமே கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீரே ராஜா. அப்படியாக ஆண்டவரே இயேசப்பா இந்த வேளையில் ஆண்டவரே இயேசப்பா இந்த சிஸ்டருக்கு செய்த அதிசயங்கள் எனக்கு செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிற ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவருக்குமே நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் சேனலை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே இயேசப்பா டேனியலையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையா ஆண்டவரே இயேசப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. இன்னும் அநேக ஆண்டவரே இயேசப்பா ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்களே ஆண்டவரே இயேசப்பா தாங்குங்க ராஜா. மீட்பர் மூலவருஷமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபத்தளிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.